CBSE 10th Maths 2026 question paper. இதில் set 1 question paper. இதில் நம்ம section C இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 mark question ஒரு 6 இருக்குது. இதில் நம்ம first question பார்க்கலாம் 26. அதில் இப்போ B பார்க்குறோம். Prove that sin A plus secant A the whole square plus cos A plus cosecant A the whole square equal to 1 plus secant A into cosecant A the whole square. இது வந்து நமக்கு ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் இது வந்து sin A ப்ளஸ் secant A the whole square ப்ளஸ் cos A ப்ளஸ் cosecant A the whole square எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸ்ஸாக 1 ப்ளஸ் secant A into cosecant A the whole square எடுத்துக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஒரே வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போது நம்ம வந்து இதுக்கு சம்முக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். A ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இது ஒரு ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 இது ஒரு ஃபார்முலா. சீக்கன் ஏ ஈக்குவல் டு 1 பை காஸ் ஏ கொசிக்கன் ஏ ஈக்குவல் டு 1 பை சைன் ஏ. இந்த ஃபார்முலா நமக்கு இந்த சம்முக்கு தேவைப்படுது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். சைன் ஏ ப்ளஸ் ஏ சீக்கன் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஏ த கொசிக்கன் ஏ ஹோல் ஸ்கொயர். இப்போது வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது சைன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ த ஹோல் ஸ்கொயர் வந்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 சைன் ஏ சீக்கன் ஏ அப்படின்னு வருது. காஸ் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 காஸ் ஏ கொசிக்கன் ஏ அப்படி வருது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கொயரில் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஏ சீக்கன் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ கொசிக்கன் ஏ இப்படி நம்ம இப்போ எழுதிட்டோம். இப்போ நமக்கு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வேல்யூ நமக்கு தெரியும். மேலே நம்ம ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம அதை எழுதிடலாம். அப்போது இது வந்து வேல்யூ 1 ஆயிடுச்சு. 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ மேலே ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஏ வந்து 1 பை சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ வந்து நம்ம 1 பை காஸ் ஏன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ வந்து 1 பை சைன் ஏ அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து திரும்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இந்த 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ இங்கே வந்துடும். 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ மேலே வந்துடும். இப்போ வந்து 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஏ பை காஸ் ஏ நம்ம இப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ பை சைன் ஏ நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டோட வேல்யூ நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 இது ஃபார்முலா. நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். 1 ப்ளஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 வந்து ரெண்டு காமனாக இருக்குது. நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 இன்ட்டு சைன் ஏ பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. இப்போ நம்ம இது ஒன்று சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு நம்ம இந்த ரெண்டு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ நம்ம எல்சிஎம் எடுத்துருக்கோம். அப்படி எடுக்கும்போது சைன் ஏ இன்ட்டு சைன் ஏ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்போ கிடைக்கிது. நமக்கு இந்த ரெண்டோட வேல்யூ தெரியும். சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம அதை இங்கே எழுதிட்டோம். 1 ப்ளஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு 1 பை காஸ் ஏ சைன் ஏ. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 பை காஸ் ஏ சைன் ஏ. இதை நம்ம இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து 1 ப்ளஸ் சீக்கன் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம திரும்பவும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் சீக்கன் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சீக்கன் ஏ கொசிக்கன் ஏன்னு கிடைக்குது. இப்போ அதை 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த சீக்கன் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ த ஹோல் ஸ்கொயரை வந்து சீக்கன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். வேல்யூ மாறாது. ப்ளஸ் 2 இன்ட்டு சீக்கன் ஏ வந்து 1 பை காஸ் ஏன்னு எழுதியிருக்கோம். இன்ட்டு கொசிக்கன் ஏ இன்ட்டு 1 பை சைன் ஏன்னு எழுதியிருக்கோம். இப்போ வந்து 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ
இன்ட்டு கொஸ்டின் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ சைன் ஏ. இப்போ வந்து இதை நம்ம சீக்வன்ஸ் கரியை வந்து 1 பை காஸ் கரியை, கொஸ்டின் ஏ 1 பை சைன்ஸ் கரி, நம்ம அதை அப்படி எழுதியிருக்கோம். ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் 2 டிவைடட் பை காஸ் ஏ சைன் ஏ, இதை நம்ம அப்படி எழுதிட்டோம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறது 1 ப்ளஸ் 1 பை காஸ் கரியை சைன்ஸ் கரியை ப்ளஸ் 2 பை காஸ் ஏ சைன் ஏ நமக்கு கிடைக்கிது. இதை நம்ம இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஒரே வேல்யூ வந்துச்சு. இக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஒரே வேல்யூ வந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து அவங்க கேட்டிருக்கிறது 2 ஈக்குவலானு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ சைன் ஏ ப்ளஸ் சீக்கன் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கொஸ்டின் ஏ ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கன் ஏ இன்ட்டு கொஸ்டின் ஏ த ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து அதை நிரூபிச்சாச்சு. இதுதான் ஆன்சர்.